எல்லாருக்கும் வெல்கம் டு கனாஸ் வாட்ஸ் குக்கிங். இன்றைக்கி நம்ம ப்ராக்லியை வச்சு ஒரு ரெசிபி தான் இது. இதர் நம்ம காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சாப்பிட்லாம், ஆரல்ஸ் நம்ம டயட் ஃபுட்டுன்னு சொல்லிட்டு கம்மியாக எடுத்துப்போம் இல்லையா. டயட்டுன்னு சொல்லிட்டு சாப்பிடாமல் இருக்கக்கூடாது. அப்போ நமக்கு ஹெல்தி ஃபுட் நம்ம டயட் சாப்பிட்டோம்னா ரொம்ப ரொம்ப ஃபில்லிங்காகவும் இருக்கும், டேஸ்டியாகவும் இருக்கணும். அட் த சேம் டைம் டேஸ்ட்டாக இருந்தால் மட்டும்தான் நம்மளால் சாப்பிட முடியும். அதை நம்ம இன்றைக்கி ப்ராக்லி அண்ட் எக் வச்சு செய்ய போகிறோம். ரெண்டு சிம்பிள் இன்க்ரீடியண்ட் தான். ஒரு டேஸ்ட் மேக்கர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி நான் கொஞ்சமாக கார்லிக் யூஸ் பண்ணுறேன். அந்த பர்ன்ட் கார்லிக் ஃப்ளேவர் ரொம்ப நல்லா கொடுக்கும். இதுக்கு சால்ட் அண்ட் பெப்பர். ப்ராக்லியை வந்துட்டு சின்ன சின்னதாக இப்படி கட் பண்ணி வச்சுக்கணும். சூடாக தண்ணி காய வச்சுட்டு இது மாதிரி ஒரு 2 நிமிஷம் போட்டு வச்சிடணும். அதுக்கப்புறமா நம்ம அந்த ப்ராக்லியை தண்ணியிலேருந்து எடுத்து ரிமூவ் பண்ணி வச்சுக்கலாம். ஒரே ஒரு பவுல் மட்டும் ப்ராக்லி எடுத்துக்கிட்டு அதுக்கு ஒரு 2 எக்ஸ் இல்லைன்னா 3 எக்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஒருவேளை வெஜிடேரியன்ஸ்னால் ஜஸ்ட் நீங்கள் ப்ராக்லியை மட்டும் டாஸ் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். முதல்ல ஜஸ்ட் ஒரு சின்ன டீஸ்பூன் சொல்லுவோம் இல்லையா, அதில் 2 டீஸ்பூன் ஆஃப் ஆயில் போட்டுட்டு தவாலேருந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். பிகாஸ் எக்கு வந்து ஒட்டிக்கிறோம், அதனால தான். முதல்ல நம்ம அந்த ஆயிலில் கொஞ்சமாக கார்லிக் போட்டுட்டு அதை நம்ம ஃப்ரை பண்ணிக்கணும். லைட்டாக அந்த கார்லிக் வந்து ஃப்ரை ஆனதுக்கப்புறமா இங்கே நம்ம தண்ணியில் போட்டு வச்சுருக்கிற ப்ராக்லியை போட்டுக்கணும். அதை ஒரு 2 மினிட்ஸு இந்த ஆயில் அண்ட் கார்லிக்கோட டாஸ் பண்ணிங்கன்னா டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். அவசரத்தில் எப்போவுமே குக் பண்ணாதீங்க. அவசரத்தில் செய்யும்போது நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சு நம்ம குக் பண்ணும்போது கறி பிடிச்சிடும். இப்போ நமக்கு கொஞ்சம் தேவையான அளவு சால்ட் அண்ட் பெப்பர் யூஸ் பண்ணலாம். ஒருவேளை நீங்கள் க்ரீன் சில்லி பிடிக்கும் அப்படின்னீங்கன்னா நீங்கள் ஒரு க்ரீன் சில்லியை பொடிசாக கட் பண்ணிவிட்டு இதோட சேர்த்துக்கிட்டிங்கன்னா அதோட ஃப்ளேவரும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ப்ராக்லி எல்லாத்தையுமே ஒரு இடத்துல வச்சுக்கணும். வச்சுட்டு நம்மளோட எக் இருக்கு இல்லையா, அதை அப்படியே பீட் பண்ணி ஒரு இடமா நமக்கு இந்த ப்ராக்லியை மேலே நம்ம இந்த எக்கை போடணும். சால்ட் அண்ட் பெப்பர் கார்லிக் வந்து ப்ராக்லியோட மிக்ஸ் ஆகிருக்கும். இப்போ நம்ம எக்கு நம்ம சுற்றி இது மாதிரி போடும்போது இட்ஸ் லைக் அ பைண்டர். இந்த ப்ராக்லியோட எக்கு சேரும். இல்லாட்டினா ப்ராக்லி தனியாக இருக்கும், எக்கு தனியாக இருக்கும், அப்போ டேஸ்ட்டு நல்லா இருக்காது. ஸோ இது மாதிரி செஞ்சு ஒரு 1 மினிட் வெயிட் பண்ணுங்கள். ஓரளவு ஒரு பக்கம் ரோஸ்ட் ஆனதுக்கப்புறமா நம்ம இதை இது மாதிரி எடுத்து திருப்பி போட்டுக்கலாம். இப்போ நம்ம இதில் 3 எக்கு போட்டிருக்கோம் இல்லையா, ஸோ அந்த 3ஐயும் இது மாதிரி பிரிச்சுட்டு அதை நம்ம திருப்பி போட்டுக்கலாம். ஸோ ஒரு பக்கம் ஃபுல்லாக ரோஸ்ட் ஆகிருக்கும், இன்னொரு பக்கம் இது மாதிரி திருப்பி போடும்போது அந்த சைடும் நல்லா குக் ஆகிட்டு வந்துடும். நம்ம எக்குன்னு சொன்னாலே இட்ஸ் அ கம்ப்ளீட் ப்ரோட்டீன் அப்படின்னு சொல்லுவோம். இட் இஸ் ரிச் இன் குட் கொலஸ்ட்ரால். அதில் இல்லாத ப்ரோட்டீன்ஸே கிடையாது. அதில் தேவையான நமக்கு எல்லா வைட்டமின்ஸ், பான்டோத்தினிக் ஆசிட், இந்த மாதிரி எல்லா நியூட்ரியன்ஸும் இருக்குது. இப்போ நம்ம ப்ராக்லின்னு எடுத்துக்கிட்டோன்னா இட் கண்டெய்ன்ஸ் மோஸ்ட் ஆஃப் த வைட்டமின்ஸ் லைக் வைட்டமின் இ, வைட்டமின் கே, வைட்டமின் B3, B6 நிறைய இருக்குது. அட் த சேம் டைம் இதில் மினரல்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்துட்டு மாங்கனீஸ், பொட்டாசியம், காப்பர், மெக்னீஷியம், இந்த மாதிரி எக்கச்சக்கமான மினரல்ஸ் கூட இருக்குது. இட் ஹேஸ் ஆன்டி கேன்சரஸ் ப்ராப்பர்ட்டி. இந்த மாதிரி பசங்களுக்கும் இதெல்லாம் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா நல்லதுன்னு சொல்லும்போது அவங்களும் புரிஞ்சுப்பாங்க. இது மாதிரி நான் பசங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நான் கொடுத்து அனுப்புவேன். தினமும் நமக்கு இவ்வளோ நியூட்ரிஷன் தேவை, இவ்வளோ கேலரிஸ், ஹெல்தி நியூட்ரிஷன் தேவை அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா. அப்போது அதுக்கு தகுந்தாப்பில் நம்ம இது மாதிரி ஹெல்த்தியாக எடுத்துக்கிட்டோன்னா we can live a happy life, a long life. At the same time நம்ம டெய்லி வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் ரெண்டும் நம்ம ஈக்குவலாக நம்ம ஒரு போர்ஷன் சாப்பிட்டோன்னா நமக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இது மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டாக எப்பயாச்சும் செஞ்சு ட்ரை பண்ணி உங்களோட ஃபேமிலியை அசத்துங்க. தேங்க்யூ.